ஹாய். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? என்ன இது? பார்த்தா தெரியல? சுத்தமான தங்கத்துல சின்ன சின்னதா அழகழகா வைரக்கல் பதிச்ச வைர இதயம். அழகா இருக்குல்ல? உங்கள மாதிரியே. இதெல்லாம் கொடுத்த உடனே நாங்க ஈன்னு பல்ல இழிக்க மாட்டோம். மரியாதை இதெல்லாம் இங்க எடுத்துட்டு போயிடுங்க. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்க மேடையில பாடினதை கேட்டதுல இருந்து நான் உங்கள்கிட்ட சங்கீதம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு குருதர்ஷினியா தான் இந்த வைர இதயம். உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இங்கிதமே தெரியாத உங்களுக்கு சங்கீதம் கேக்குதாக்கும். சங்கீதம் சங்கீதம்ங்கிறது கொஞ்சமாவது உடம்புல ஓடுற ரத்தத்துல கலந்திருக்கணும். உங்க உடம்புல எங்க ரத்தம் ஓடுது? பிராண்டியும் விஸ்கியும் தானே ஓடுது. அப்போ நீங்க சங்கீதத்துல பெரிய கடல்னா நாங்க அதுல ஒரு துளி கூட இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க பேசுறத கேக்குறப்போ உங்களை பாக்குறப்போ எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ இதை வேணும்னா வெளியில தூக்கி எரிஞ்சிடலாம். ஆனா உன் இதயத்துல இருந்து என்னை எப்பவுமே வெளியில தூக்கி எறிய முடியாத அளவுக்கு உன்னை என்ன விரும்ப வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. காதலெனும் தேர்வெழுதி வயசான கிளவி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கூட மாட ஒத்தாசை பண்ணுங்கிற நினைப்பு பழைய மக்களுக்கு வராதே. பய புள்ள இதுல 1000 மீன் இருக்கு. இதை கொண்டு அலசி எடுத்துப்பா. நீயே போய் செய்ய. ஊர்ல இருந்து பேர வரான்னு தெரிஞ்சதோ காலையில இருந்து ரொம்ப தான் பெடாத்திட்டு இருக்கீங்க. கிளவி என்ன வேற வேலையே இல்லையா? உடனே புறப்படு. 2 பேரும் போய் இங்கிலீஷ் படம் பாட்டு வரலாம். வேலை வேலைக்கு ஆக்கி போடுறேன்ல. தின்னுட்டு கிழவனுக்கு மப்பு தான். நடுவுட்டுல படுத்துக்கிட்டு காலாட்டம் வேறையா? என்ன டான்ஸ்? ஏ படமா? அப்படின்னா என்னடி? போங்க பாட்டி. இது பாருங்க தாத்தா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இன்னைக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாட்டி. போங்கடி. நீங்க அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும் தான் 4 கிழமையும் பாப்பீங்க. என் பேரங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி அதை விடுங்க. 4 சொம்பு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு 4 முழம் பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு டிவி சிங்காரிச்சுக்கு அமகமன்னு இருங்கம்மா. இப்படி வெறும் தலையோட இருந்தா வரப்போற என் பேரனுக்கு பிடிக்காதுடி. எனக்கு உங்க பாட்டி பூ வச்சாதான் ரொம்ப முக்கியம். அது I love you. இடிச்சேன் முகர திரும்பிக்க. ஆமா கிழவா ஒழுங்கா வந்து மசாலா அரைச்சு கொடுப்பா. இப்போ இந்த கேம் முடிச்சிட்டு வரேன். தங்கம், கேள்வியோட ஆசை பாத்தியா? ஏற்கனவே இங்க இருக்கிற ஒன்னையே ஒழுங்கா சமாளிக்க முடியல. இந்த லட்சணத்துல இன்னொன்னு வந்து சேர போகுதா? அடங்கோ புராண சத்தியமான இறங்கு தம்பி. வாடா வாடா வாடா. என்ன பெத்த ராசா, எம்பிட்டு நல்லாச்சுடா உன்னை பார்த்து. எங்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி ஓடி போயிட்டியாடா. பேட் சும்மா தள்ளி போ. அப்பத்தாடா அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. 50,000 30,000 கிரேன் மதர்னு சொல்லு. ஹாய் ஹாய். என்ன கை கொடுக்கவே மாட்டீங்களா? இன்னும் இந்த உருப்படில போங்க. சரி வா உள்ள வரேன். இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன். வாயை திறந்து வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? நீ திருஷ்டி பூசணிக்காய்க்கு மீச வச்ச மாதிரி பொம்மன்னு வந்துடுறா. கிணறு தண்ணி வெள்ளமா கொண்டு வா போகுது. ஏடிமா, இந்த ஊர்ல என்ன பூவுக்கா பஞ்சம்? இது என்னைக்கு தலைஞ்சி மொட்டை விட்டு பூ பூக்குறது. இது பூ பூத்து சாமிக்கு வைக்கிறதுக்குள்ள சாமிக்கு வயசாடும் போ. இவ ஒருத்தி சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காத. தங்கம், நம்ம கையால நட்ட செடியில பூக்குற பூவை சாமிக்கு வைக்கிறது இருக்கே, அந்த சுகமே தனி. என்ன செடியை நட்டு சென்டிமெண்ட் டச் பண்றாளுங்க? சரி நம்மளும் டச் பண்ணிட வேண்டியதுதான். என்ன அவங்களையா? ஆஹா நோ மாப்ள, சென்டிமெண்ட் என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு இப்பவே ஒரு ரோஜா செடி வேணும் மாம்ஸ். மாப்ள இது ஒரு பெரிய விஷயமா? ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலை தூக்கணும் மாதிரி 1 செகண்ட்ல காஷ்மீரிய உன் காலடியில் கொண்டு வந்து போடுறேன். உனக்கு எத்தனை ரோஜா வேணுமோ பிச்சை எடுத்துக்க. ஆனா ஒரு பாயிண்ட் மாப்ள. என்ன? அவளுக்கு மாமா மூக்குத்திய கொஞ்சம் நினைச்சு பாரு. ஊருக்குள்ள ரொம்ப பய ஒத்த காலும் கையோட அலையறா. உன் கையும் காலையும் பாத்துக்க. என்னையா அவளுக்கு லுக்குறாளுங்க? அங்க பாரு. மாப்ள ஐ கம். டேக் இட்யா. இது காஷ்மீர் ரோஜா குச்சி, இது பெங்களூர் ரோஜா குச்சி, இது கொடைக்கானல் குச்சி, இது ஊட்டி குச்சி. இதுல எந்த குச்சி வேணாலும் பிச்சை எடுத்துக்க. பக்கத்து கடையில பச்சி போடுறாங்க. நான் போய் 2 பிச்சு தின்னுட்டு வந்துடுறேன். மாம்ஸ், என்ன மட்டும் தனியா விட்டு போறீங்க? நீங்களும் வாங்க மாம்ஸ். அட அதுக்கு இல்லையா, நீ ஏதாவது ரொமான்டிக் லுக் விடுவ, டச்சிங் பண்ணுவ. பக்கத்துல நான் இருக்கிறது தப்பு இல்லையா? ஏமாப்ல முன்ன எல்லாம் பொண்ணுங்களை பார்த்தா பாஸ்ட் ஃபார்வர்ட்ல பாஞ்சு போவ. இப்ப என்ன பேக்ல ரிவர்ஸ் அடிக்கிற? தைரியத்தை வர வச்சுட்டு கோ மாப்ள. மாம்ஸ், ஏதாவது பம்பு வந்துன்னு பயமா இருக்கு. நீங்களும் வாங்க மாம்ஸ். அதே பயம் தான் எனக்கு இருக்கு. நீ ஒரு காலும் கையும் இல்லாம அலையறதுக்கு ரெடி ஆகிட்ட. எனக்கு 2மே முக்கியம். என்ன உடியா? அட ஆள உடியா. இந்த டிக்கெட் ஏற்கனவே உருப்படாத டிக்கெட். இந்த லட்சணத்துல கிளின்டன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு. அதான் ரோசா பூ சின்ன ரோசா பூ சேத்தில் ஆடும். வா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என் மாப்பிள்ள செடி நட போறான். என்ன ஸ்ட்ரைக்கா? உள்ள பூந்து தள்ளி விட்டு போய் நடுறா. சாரி.
அடடா அல்வா துண்டு இடுப்பு உன் இடுப்பு ஏய், அழகா பத்து எகிச்சு பருப்பு எச்சி நெருப்பு. யோ இந்த கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். சரிங்க மெண்டல். மாப்ள நல்லா ஊடி நடுறா புடிக்கிட்டு வந்துட போகுது. ஏய் மாப்ள நட்டாச்சா? நட்டாச்சு மாமா. என்னம்மா பாக்குறீங்க? நீங்க செடி வச்சாதான் பூ பூக்கு, நாங்க வச்சா பூக்காதா? உங்க செடியில இருக்கிற பூ தான் சாமி ஏத்துக்கு, எங்க செடியில இருக்கிற பூ சாமி ஏத்துக்காதா? சாமி ஜென்டல்மா, யார் பூ வச்சாலும் ஏத்துக்கும். மாமா இது சாமிக்கு இல்ல, என்ன பிசினஸ்க்கா? என் காதலி தினம் இந்த கோயிலுக்கு வருவா. இதுல பூக்கிற பூவை தினம் அவ தலையில வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த ரோஜா செடியை வச்சேன். அடுத்த தாடி கெட்டப் தான். இந்தாங்க. ஏய் ஆ. வெத்தலையில சுண்ணாம்பு தடவு வச்சு மொழுகாத, வாயெல்லாம் வெந்து போயிரும். ஆமா இப்ப மட்டும் ஒழுங்கா இருந்தாக்கு இந்த வாய். சரி சரி, என் பர்சனாலிட்டி பத்தி பேசாத. பூங்கொடி நல்ல நிலா வெளிச்சம், ரோப்பு காத்து, இந்த நேரத்துல உன் பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பாடுமா? ஆமா, பாடு. அதோ ஆ. இன்னைக்கு மட்டும் நான் பாட்டுமா? அது நான் செத்ததுக்கு அப்புறம் பாடுறா ஒப்பாரி பாட்டு. அட, கூறுகட்ட கிழவா. எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாம ஒப்பாரி கிப்பாரி இருக்குது. நீ பாடுமா. என்ன யோ என்னம்மா? சத்தம் சரியா வரலையே அட பாட்டி. நல்ல அமுக்குமா வரும். இல்ல இல்ல ஏதோ ரிப்பேர் அடிச்சு போல இருக்கு தாத்தா. கண்ணா அப்படின்னா நமக்குன்னா அப்படித்தான் வரும். இல்ல அட darling. சும்மா இருங்க. பாட்டு கேட்கலான்னு எம்பிட்டு ஆசையா இருந்தே அந்த பொட்டி இப்படி மோசம் பண்ணிருச்சே. ஐயோ பொட்டி ரிப்பேரா போச்சா? ஆ. 5 நிமிஷம் நான் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் சொட்ட டேய், இங்கோடா. இந்த நேரத்துல எவன்டா அவனுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுப்பான்? அதெல்லாம் இருக்கானு சினிமாக்காரலாம் அங்கதான் கொடுப்பாங்க. ஏண்டா சொட்ட, நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றது? அந்த சொம்ப தூக்கிட்டு வாய்க்காட்டு பக்கம் போயிட்டு வாங்க, அதுக்குள்ள வந்துடும். ஒகாலி மார்வாடி கடையில் பொட்டியை வைத்து புட்டி இப்ப போட்டு பாருங்கண்ணே. எடுத்தேன். போனால் போகட்டும் போடா. குட்டி தூங்குதடா, புட்டி கொஞ்சம் ஏறலடா, போனால் போகட்டும் போடா. எப்ப பார்த்தாலும் டொயிங்கு டொயிங்குன்னு பொட்டியில கை வச்சுக்கிட்டு என்ன கை வைக்க விடுறதே இல்லை.